பூமி மாதிரி வானத்தில் பல லட்சங்கள் கோள்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் சித்தர்கள், ஞானிகள், வேதம் ஓதுறவங்களாம், தவம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பல கோள்களில், கிரகங்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுறது மனுஷனுக்கு அழிவை தரும். ஏன்னா அதெல்லாம் அவங்க வாழ்கிற இடம். பல சித்தர்கள், ஞானிகள்லாம் பல ஆயிரம் வருஷம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துக்குலாம் அவங்க போகிறதில்ல. அது தேவையற்ற வீண் வேலைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருக்கிற பூமியை கரெக்டாக பயன்படுத்திட்டு இங்கேயே சொர்க்கமாக எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிற பூமியை பாலடிக்காமல் சுத்தமாக சுகாதாரமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிம்மதியாக போவோம். போவோம். அதை விட்டு போட்டு பூமியை கெடுத்து, சாமியை கெடுத்து, வானத்தை கெடுத்து, கடலை கெடுத்து, நதியை கெடுத்து, ஆற்றை கெடுத்து, புத்தியை கெடுத்து, சத்தியை கெடுத்துன்னு படிச்சுட்டுன்னு அகந்தையில் எங்கே வேணால் அலையக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. நீங்கள் கையில் காசு இருக்குது, கையில் படிப்பு இருக்குது, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னு ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக நிச்சயமாக பூமி சீக்கிரம் குப்பை மேடாகி சீக்கிரம் அழிஞ்சிரும். கிட்டத்தட்ட போய் அழிஞ்சிட்டு இருக்குது. அதனால் இருக்கிறத ஒழுக்கமாக காப்பாற்றிக்குவோம். குப்பை மேடு போகாமல் இதுவே காப்பாற்றிட்டு இருக்கிறத காப்பாற்றிட்டு போயிட்டே இருக்கு. அகம்பாவத்துலேயும் ஆணவத்துலேயும் ஆன வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எல்லாம் மனிதன்னு போயிட்டானுங்க. அதனால் ஆட்சியில் இருக்கிறதும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறதும் சரி, பணம் இருக்கிறதும் சரி, பந்தா பண்ணுறதெல்லாம் விட்டு போட்டு ஏற்கனவே கிட்டத்தட்ட விண்வெளியே பாதி கெடுத்தாச்சு. பூரா அதிகமாகிருச்சு. பூமிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக போகிற வழி பாரு. விண்வெளி ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணுற காசுன்னா பூமியில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் பல நாட்டுகள் மக்கள்லாம் வறுமையில் வாழ்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எதுக்கு போர் பண்ணுறோம், எதுக்கு சண்டை அடிக்கிறோம், எதுக்காக இருக்கிறானே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அதனால் வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கணும். அது மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். நாமளும் அடுத்தவனுக்கு எடுத்துகிட்டு கூடாது. அப்படி கெடுத்தால் அடுத்தவனுக்கு எடுக்கிறான்னு தானுங்க கெட்டு போயிடுவாங்க. கோபம், தன்மம், பாயம், குத்தம், போட்டி, பொறாமை, இந்த தீய குணங்களெல்லாம் எடுத்து குப்பையில் எரிச்சிட்டு சுத்த தன்யாசியாக சுத்தியமாக இருக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கையில் ஆன்மீகத்தோட, அறிவியல் சேர்ந்து ஞானத்தோடு வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழணும் வேண்டிக்கிறேன்.